சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். பிஜேபி வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சு. பட் ஆனால் எல்லாருக்கும் அதோடு சேர்த்து வந்த கேள்வி, அண்ணாமலை ஏன் போட்டியிடலை? அண்ணாமலை ஓன் வெர்ஷனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறியிருந்தார். அதை நான் மேலிடத்திற்கு ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் என்று கூறியிருந்தேன். அதனால் இதுக்கு மேலே அதை பற்றி பெருசாக கான்ட்ரவர்சி எதுக்கு? அதை சொன்னதை நாம் நம்புவோமே. நான் அவரும் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. எதை? இந்த காரணம் எதற்காக போட்டியிடவில்லை அப்படிங்கிற காரணத்தை தேர்தலுக்கு பிறகு சொல்கிறேன். தெரியல. சரி, வார்த்தைகள் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும்னு ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கான தேவையும் இல்லை. எலெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய சூழ்நிலைகள் விளக்கங்கள்லாம் தர வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்காதுன்றது என்னுடைய புரிதல். இதில் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே ஒன்று நான் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறேன், அல்லது தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. ஓகே சார். அதே நேரத்தில் பிஜேபியில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. கவிதா ஸ்ரீகாந்த் யார்? எஸ்ஜி சூர்யா கொடுக்கலையே, வினோத் செல்வத்துக்கு கொடுக்கலையே. இல்லை, இதை நம்ம இப்படி பார்க்கணும். ஒவ்வொரு பகுதிகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆவடியில் அஸ்வின் ஒரு தம்பி கொடுத்துருக்காங்க. இளைஞர் தான், முன்னாள் மாவட்ட தலைவர். ஸோ யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும்னா அந்தந்த பகுதியை சார்ந்த நபர்களுக்கு வழங்கப்படும். சென்னையை சேர்ந்தவர் டாக்டர் தமிழிசை இணைய தேதிக்கு, ஏன்னா இங்கே தானே அவங்களுடைய குடும்பம் இருக்குது. அஸ்வின் அந்த பகுதியை சேர்ந்தவர். டாக்டர் நாகேஷ் ஒசூர் அந்த பகுதியை சேர்ந்தவர். தலி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா போலூரை சேர்ந்தவர் ஏழுமலை என்பவர், அவருக்கு திருவண்ணாமலை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒருத்தரை அங்கேருந்து அனுப்புறதுக்கு பதிலாக அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு சரியாக கொடுத்துருக்கிறார்கள். இது அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த பகுதி கிடைத்திருக்கு. அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம். அதுக்கு மேலே பார்க்க வேண்டிய அவசியம் எங்கேயும் இருக்கிறதா தெரியல. இப்போ உதாரணத்துக்கு சூர்யான்னு வச்சுப்போம். சூர்யாவுக்கு வேளச்சேரி எதிர்பார்த்தது எனக்கு தெரியும். வேளச்சேரி கிடைக்கல. இந்த கூட்டணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு அந்த தொகுதி கிடைக்கணுமே. ஸோ அந்த தொகுதி கிடைக்காட்டா என்ன பண்ண முடியும்? விருகம்பாக்கம், வேளச்சேரி இதெல்லாம் சூர்யா, டால்ஃபின் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் எய்ம் பண்ணாங்க. வினோஜ் எய்ம் பண்ணது டி நகர் மட்டும்தான். ஹார்பர் தொகுதி தர்றதா கேட்கப்பட்டு வேண்டாம் என்று வினோஜ் மறுத்ததாக வினோஜே என்னிடம் கூறினார். எனக்கு டி நகர் தான் வேணும் அப்படின்னு. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸு. வேணும் வேணாம்னு முடிவு பண்ணுறது எந்த சூழ்நிலை. இப்போ என்னை நீ கன்னியாகுமரியில் போய் நில்லுன்னு சொன்னானே நான் நிற்க முடியுமா? சாத்தியம் இல்லை. நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். ஓகே. அதே நேரத்தில் ரிப்பீட்டடான ஃபேஸஸ்க்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. தமிழிசை, வானதி, எல் முருகன், இப்படி சில தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மறுபடியும் இப்போ தமிழிசைலாம் தொடர்ந்து அவங்க வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்காங்க. ஏன் அவங்களையே மறுபடியும் நிறுத்துகிறாங்க? அந்த இடத்துல வேறு யாராவது நிறுத்தலாமே அப்படிங்கிற கேள்வியும் வருது. இந்த கேள்வியே சரியானு தெரியல. ஏன்னா தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அவங்கவுங்க இடத்துல நிற்கிறது, அவங்கவுங்க பல இடங்களில் நிற்கிறதுன்றது ஒன்று. முதல் கட்ட தலைமை என்பது தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேர் வரிசையில் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போது இயல்பாகவே அவங்களுக்கு வாய்ப்புகள் முதல் கட்ட தலைமை, 2ஆம் கட்ட தலைமை, 3ஆம் கட்ட தலைமை இப்படி தான் முடியும். நடைமுறையில் பார்த்திங்கன்னா முதல் கட்ட தலைமை என்ற வரிசையில் நயினார் வந்துடுவார், டாக்டர் தமிழிசை வந்துடுவாங்க, வானதி, முருகன் இவங்கெல்லாம் முதல் கட்ட தலைமைன்ற அந்த ரோலில் வந்துடுவாங்க. 2ஆம் கட்ட தலைமைன்ற ரோல் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அந்த வரிசையில் வந்துடுவார். கருப்பு முருகானந்தம் வந்த வரிசையில் வந்துடுவார். இதெல்லாம் முதல் கட்ட தலைமை. பேரன்பாடியில் பொறுப்பில் இருக்கவங்க, தலைவர், துணைத் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அந்த தகுதியில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கவிதா ஸ்ரீகாந்த் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கோம் அறந்தாங்கியில். அப்புறம் அஸ்வினுக்கு ஆவடியில் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் ஏழுமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழுமலை மாவட்ட தலைவராக இருந்தவர். அதுவும் அந்த மாவட்டத்துக்கு இல்லை, வேறு அதனுடைய கிளை மாவட்டமாக இருந்த திருவண்ணாமலை 2ஆக பிரிக்கும் போதுன்ற அந்த பகுதியில் இருந்தவர். தள்ளியில் டாக்டர் நாகேஷ் அவரும் ஒரு இளைஞர். ஸோ நிறைய இளைஞர்களுக்கும் தரப்பட்டிருக்கு. ஓகே சார். இப்போ பிஜேபி ஒரு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்ச கட்சி. அப்புறம் தங்கராஜ் இதில் திருப்பூர். ஓகே. திருப்பூர் தெற்கு நிறைய பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. புதுமுகங்கள் இவங்கெல்லாம் புதுமுகங்கள். அஸ்வின் புதுமுகம், ஏழுமலை புதுமுகம், கவிதா ஸ்ரீகாந்த் புதுமுகம், தங்கராஜ் புதுமுகம். அப்படியே டவுன் சவுத்தில் போனால் இன்னும் புதுமுகங்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில.
இந்து முன்னணி அலுவலகத்தில் இருந்தவர் பாலன், குமரி பாலன்னு சொல்லுவோம். அவருடைய பிரதர் நிற்கிறாரு. அவர் பாம் பிளாஸ்டில் இறந்து போயிட்டார் 1993 பாம் பிளாஸ்டில். அவருடைய பிரதர் நிற்கிறாரு. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட புதுமுகங்கள் தான். விஜயதாரணி வெளியிருந்து வந்தவங்க, அவங்க நிற்கிறாங்க விலவங்கோட்டில். பரவலாக தரப்பட்டிருக்கு. ரெப்ரசன்டேஷன் வைஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமான வாய்ப்பாக இருக்கா சார்? பொதுவாக பிஜேபினா 2 சமூகங்களை சொல்லுவாங்க, அவங்க தான் டாமினேட்டடாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பெரும்பான்மை சமூகங்கள் இருக்காங்க, அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கிட்டத்தட்ட எல்லா சமூகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸப்ட் 2 சமுதாயங்கள். ஒரு சமுதாயம் முழுமையாக தரப்படவில்லைன்றது எனக்கு பெரிய வருத்தம், பறையர் சமூகத்துக்கு. 2வது வன்னியர் சமூகத்துக்கு. ஏழுமலை ஒருத்தர் தான் வன்னியர் சமூகத்து, தமிழகத்தின் தனிப்பெரும் சமூகமாகிய வன்னியர் சமுதாயம். நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்ற விதத்தில் எனக்கு இது தெரியும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருப்பது வட தமிழகத்தில். வட தமிழகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 தொகுதிகள் தான் சென்னை உட்பட எடுக்கப்பட்டிருக்கு. மயிலை, ஆவடி, திருவண்ணாமலை, தளி. ஸோ இந்த பகுதிகளில் வந்து மயிலாப்பூர்ன்ற சிட்டி பாயிண்ட் நம்ம விட்டோம்னா 3 3ல் 1 தான் கொடுக்க முடியும். வன்னிய சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருக்கலாம், மேபி அஸ்வத்தாமன் ட்ரை பண்ணியிருக்கலாம். கொடுக்கப்படலைன்றது உண்மை, கொடுக்கப்பட்டிருக்கணுன்றது என்னுடைய பார்வையும் கூட. தனிப்பெரும் ஒரு சமூகத்திற்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் அது வந்து காலப்போக்கில் வந்து அந்த சமூகம் கட்சியை நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும். அந்த விதத்தில் வந்து இது பெரும் குறைபாடு. பட் 4 சீட்டு தான் எடுத்திருக்கோம் இந்த பகுதியில்ன்ற அந்த உண்மையை சேர்த்து பார்க்கும்போது இட் இஸ் ஓகே. அதை இப்படி பார்க்கலாமா? ஒருவேளை தென் தமிழ்நாட்டிலையும் கொங்கு மண்டலத்திலையும் தான் நிறைய வெற்றிக்கான வாய்ப்புகள் கூடிய பகுதிகள். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 தொகுதிகளில் நிற்கிறோம். 5 தொகுதிகளில் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பாஜகவுடைய சின்னத்தில் 5 தொகுதிகளில் நிற்கிறோம், 4 தொகுதிகளில் பிஜேபி நிற்கிது. அங்கே 5லுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள். அதே வந்து வட தமிழகத்தில் நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியுமா அப்படின்னா கஷ்டம். நான் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன். இல்லை, அங்கே பிஜேபியை வளர்க்குறதுக்கான முனைப்பு இருக்கா? இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்திலையும் தென் மாவட்டங்கள்லையும் நிறைய லீடர்ஸை நம்ம நேம் பண்ணி சொல்ல முடியும். அப்படி எத்தனை பேர் வட மாவட்டங்களில் இருக்காங்க? சரி, இருக்கிறவங்கெல்லாம் தலைவர்கள்ன்ற பார்வையோடு பார்க்க ஆரம்பித்தா தலைவர்கள் தான் எல்லாம். இல்லை நோன் நேம்ஸ்னு வச்சிங்க. நோன் நேம்ஸ், இப்போ நான் நோன் நேம் தானே, அஸ்வத்தாமன் நோன் நேம் தானே, விரல் விட்டு எண்ணிரலாமே. இப்போ நீங்கள் இதை விட நீங்கள் கேடி ராகவன் நோன் நேமு, எப்படி நம்ம பேசி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம பேருங்க வந்துக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே நரேந்திரன் ஒருத்தர் இருந்தார், இதில் ஒசூரில் மாநில பொறுப்பில் இருந்தார், மாநில துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் லெவலில் இருந்தார். அது ஒரு நோன் நேமு. நோன் நேம்ஸ் ஒத்துக்கிட்டே இருக்கோம். நாராயணன் திருப்பதி, நோன் நேம்ஸ் எல்லாம் சென்னையை சார்ந்த நோன் நேம்ஸு. இதில் வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள்லாம் நானும் நாராயணன்னு சொல்லலாம். மற்றவங்கெல்லாம் சென்னை ஒட்டியுள்ள பகுதிகளில் அந்த மாதிரி கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நோன் நேம்ஸ் இருக்கும், அது வரும் போகும் எல்லா கட்சியிலையும். தமிழகத்தினுடைய வடபகுதியில் வந்து இன்னும் பாஜகவுக்கு தேவையான இந்த சதவிகிதம் வரலன்றது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு இணையாக வந்து உரிய பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை என்பதும் உண்மை. ஓகே, காலம் பதில் சொல்லும், பல விஷயங்களுக்கு வந்து காலம் பதில் சொல்லும். இதுவரை பாரதிய ஜனதாவுடைய வரலாற்றில் 2 சமூகங்களுக்கு தலைமை பதவியே தரப்பட்டதில்லை. வன்னிய சமூகத்துக்கும் பல்லர் சமூகத்துக்கும், பல்லர் அல்லது தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லப்படுற இந்த 2 சமூகங்களுக்கு தரப்பட்டதில்லை. அந்த சமூகங்களை சேர்ந்த தலைவர்களை தலைவராக ஆக்கும்போது, மாநில தலைமைக்கு கொண்டு வரும்போது அந்த சமூகம் வந்து எட்டி பார்க்கும். அதுவரை எட்டி பார்க்காது. அந்த சமூகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத இது பாமக இருக்குது நமக்கு அப்படின்னு வன்னிய சமுதாயம் பார்க்கும். அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள் வந்து பல்லர் சமூகம் பார்க்கும். நாளைக்கு வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மாநில தலைவராக போட்டுவிட்டால் இது நம்ம கட்சி அப்படின்னு அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வரும். இது இயல்பு. இது சோஷியல் சயின்ஸ், இட் இஸ் பார்ட் ஆஃப் சயின்ஸ். ஏன்னா பிஜேபியோடைய பார்வை எப்படி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட சமூகங்களில் ஆதரவு இருந்தாலே போதும், மற்றவங்க எல்லாம் கூட்டணி கட்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன சார்? இல்லை, அப்படி வந்து யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிஜேபியுடைய பரிணாம வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1980களின் மத்தியில் இந்த சோஷியல் என்ஜினியரிங் என்ற கான்செப்டை வந்து அப்போ தான் முதல்ல பேசப்படுது. இந்த கான்செப்டுடைய ப்ரொபவுண்டர், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொபவுண்டர் இருப்பார் இல்லையா? இந்த கான்செப்டுடைய ப்ரொபவுண்டர் பேர் வந்து KN கோவிந்தாச்சாரியான்னு பேர். எங்களுக்கெல்லாம் குருநாதர் அவர் தான். நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க அப்போ. எனக்கு 20 வயசு இருக்கும், 19 கூட கிடையாது, 18 வயசு. அவர் நான் முதல்ல சந்திக்கும் போது எனக்கு 18 வயசு.
அவர் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்டை பேசும்போது எங்களுக்கெல்லாம் தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி இருக்கு. ஒன்றும் புரியாது. 18 வயசு பையனுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. ஆனால் அவர் வந்து அவர் தெளிவாக ஏதோ சொல்லுவார். எங்களுக்கு தெளிவு இருக்காது, புரியாது. அது வந்து நான் 84, 85, 86 அந்த காலகட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறோம். சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் எப்படி இருக்கணும்னு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னால் சரளமாக ஏன் பதில் சொல்ல முடியுது அப்படின்னா, இதில் எங்களுக்கு ஒரு பெரிய டெப்த்தும் இருக்குது, கிளாரிட்டியும் இருக்குது. ஏன் வந்து ஒரு சமூகம் பிஜேபியை நோக்கி ஆதரவாக பார்க்க மாட்டேன் என்கிறது என்பதற்கும் எங்களுக்கு காரணம் தெரியும். ஏன் பார்க்கிறது என்பதற்கும் காரணம் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாடார் சமூகம்னு எடுத்துப்போமே. டாக்டர் சந்திரபோஸ், டாக்டர் தமிழிசை, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், இந்த 3 பேர் வந்து அந்த சமூகத்திலிருந்து தலைவர்கள் ஆயிருக்காங்க. சிபி ராதாகிருஷ்ணன், இன்றைய துணை ஜனாதிபதி அவர்கள், அப்புறம் அண்ணாமலை, இப்படி 2 பேர் வந்து மாநில தலைமை ஏற்றிருக்கிறார்கள். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 சமூகங்கள் வந்து பிஜேபிக்கு நெருக்கமாக வந்திருக்கிறத பார்க்கலாம். இப்படி எப்பெல்லாம் வந்து ஒரு சமூகத்திலிருந்து தலைமைக்கான மாற்றங்கள், தலைமையில் பிரதானமாக அறியப்படுகிறதோ, தலைவரோ இல்லை பொதுச் செயலாளர்களோ அந்த சமூகத்திலேருந்து வரும்போது மட்டும்தான் அந்த சமூகம் வந்து பிஜேபி நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். இல்லாட்டா என்ன ஆகும்னா, அந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய மாற்று கட்சிகள் இருக்கும். கட்சிகள் பேர் வேண்டாம், மாற்று கட்சிகள் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை வந்து கூலி ஆள் மாதிரி தானே வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு பரவலாக அந்த சமூகம் பேசும். அப்போது கிட்ட நெருங்கிறதுக்கு எவனும் பயப்படுவான். ஐயோ, நம்மளை கூலிக்கார மாதிரி பார்த்துருவான் போல இருக்குது மற்றவன்லாம். இது மிக சர்வசாதாரணமான ஒரு சொல்லாடல் இந்த பாணியில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நான் பல ரூபத்தில் கவனிச்சிருக்கேன். வன்னிய சமுதாயத்தில் என்ன கேள்வி கேட்டவர்கள் உண்டு பல பேர். என்ன கூலிக்கார மாதிரி வேலை செய்கிற அப்படின்னு. அப்படி இல்லையா, என்னை இதுக்காக வர வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் நான் இதுக்காகவே வரவழைக்கப்பட்டேன். நான் எனக்கு பெரிய பதவிகள் தரப்படாவிட்டாலும் பெரிய மரியாதையோடு செயல்பட்டுட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு நான் விளக்கம் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் உரிய காலம்னு ஒன்று வரணும் இல்லையா? உதாரணத்துக்கு அஸ்வினுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏழுமலை பல காலமாக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படணும்னு. பெரும் செல்வந்தர், கல்வி நிறுவனம் நடத்துபவர், அந்த பகுதியிலே மிகவும் பிரபலமான ஒரு நபர். வாய்ப்பை வழங்கப்படல. விஜயதாரணி வந்தாங்க, புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க பாவம். என்ன, பிஜேபி சிஸ்டம் வந்து புரியணும் இல்லையா? புரியாததுனால அந்த புலம்பல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு இப்போது. ஸோ இப்படி கவிதா ஸ்ரீகாந்த் ஒரு மாநில பெண்களுக்கான அணி, மகளிர் அணிக்கான தலைமை வந்த உடனேயே வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டுடுச்சு. தங்கராஜ் இளைஞர் அணியில் இருந்தார், வழங்கப்பட்டுடுச்சு. சிலருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் சித்தோன்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்தில். ஏன்னா திடீர் காரணங்களால். அண்ணாமலை பெரிய எக்ஸாம்பிள். சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் கட்சிக்கு வந்து கட்சியுடைய தலைமை பதவிக்கு வர முடிந்தது. எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மச்சம் இருக்கணும். என்ன, அந்த மச்சம் இருக்கும்போது வரும். சிலர் இப்போ எம்ஆர் காந்தி என்ன, எத்தனை வயசில் அவர் வந்து எம்எல்ஏ ஆனார்? எத்தனை வருஷம் முயற்சிகள். அவருடைய உடம்பெல்லாம் தேஞ்சு போன ஒரு நபர். அவர் வெறுங்காலில் தான் நடப்பார் இன்னை வரை. என்ன, கடைசியில் 21 தேர்தலில் தான் வெற்றி பெறவே முடிஞ்சுது. எத்தனையோ முறை அவர் போட்டியிட்டு தோற்று போனார். ஊரறிந்த நபர். ஆனால் அந்த மச்சன்றது 21 தான் வந்துச்சு. இப்போ மீண்டும் நிற்கிறார், மீண்டும் வெற்றி பெறுவார். அதனால் எல்லாத்துக்குமே காரண காரியங்கள், சூழ்நிலைகள் உருவாகணும். போன முறை நான் பொன்னார் அவர்கள் வெற்றி பெறுவார்னு நான் எதிர்பார்த்தேன். 24 தேர்தலில் நடக்கலை. 1-2வது வரும்னு எதிர்பார்த்தேன். திருநெல்வேலி ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தேன், நடக்கலை. ஸோ சூழ்நிலைகளை மாறும். இந்த முறை 5 ஜெயிச்சிருவாங்கன்றது எனக்கு தெரியும். குமரி மண்டலத்தில். அது தவிர்த்து இந்த வாசுதேவன் நல்லூர், அப்புறம் கோவை தெற்கு, தடி, கோவை வடக்கு ஆக்சுவலாக இல்லை சார், மயிலாப்பூர், கோவை வடக்கு, சாரி, கோவை வடக்கு, திருப்பூர் தெற்கு, மயிலாப்பூர், மதுரை தெற்கு, இதெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நான் அறியறது. யூ நெவர் நோ. ஒரு 10 பேருக்கு மேலே வின் பண்ணுவாங்கன்றது என்னுடைய அனுமானம். டபுள் டிஜிட் இந்த முறை நிச்சயமாக கிராஸ் பண்ணுறோம். நிச்சயமாக கிராஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட சூழ்நிலையை பொறுத்து அடுத்த 15 நாட்கள் குரூஷியல். 20 சீட்டுகளை கூட கிராஸ் பண்ணலாம். நான் சில விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவை நடந்தால் நிச்சயமாக 20 கிராஸ் பண்ணிவிடுவோம்.
பூகம்பங்கள் ஏதாவது இருக்கா? ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான். பூகம்பங்கள், சில பூகம்பங்களை எதிர்பார்க்கிறேன். ஆனால் நான் இப்போ தொடர்ந்து டெல்லியில் இருக்கிறதால அங்கே நடக்கக்கூடிய சில திட்டமிடல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். அந்த விதத்தில் சில பூகம்பங்களை எதிர்பார்க்குறேன். சமயத்தில் வந்து லாஸ்ட் மினிட்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த பூகம்பம் வராமல் போகலாம். பட் இந்த மொமெண்ட்டில் வந்து டபுள் டிஜிட்ன்றதை அச்சீவ் பண்ணுவோன்றது எனக்கு தெரியும். ஓகே சார். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களம் வெகுவாக மாறும்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, எம்பியா இருக்கவர் மாநில தேர்தலுக்கு வராரு, மாநில அரசியலுக்குள்ளே வராரு. என்ன நடக்க போகுது? அதில் பிஜேபியோட ரோல் இருக்கும்னு சொல்கிறாங்களே. திருமாவளவன் என்டிஏக்கு வருவார் என்பது என்னுடைய அனுமானம். என்ன சார் சொல்கிறீங்க? திருமாவளவன் மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகளும் பாஜக அணிக்கு வரும் என்பது என்னுடைய அனுமானம். எண்ணிக்கைகளை பொறுத்து அந்த சூழ்நிலையில் அமையும். இது யாருமே நம்ப மாட்டாங்களே சார். வாய்ப்பே நீங்கள் இல்லையே. இன்றைக்கி நம்ப வேண்டாம். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. இது எப்படியும் ஆன்லைனில் போகுது இல்லையா? திருமாவளவனை விட அதிகமாக சீட்டுகளில் நிற்கும் கட்சிகளும் வரலாம். அவரை விட அதிகமா அப்படின்னா தேமுதிக. நீங்கள் என்ன ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோவை நம்ம போஸ்ட் எலெக்ஷனில் பார்க்க போகிறோம். இதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஏன்னா சரி, டெல்லியில் போய் உட்கார்ந்த பிறகு தான் இந்த 1.5 வருஷங்களில் அரசியலுடைய அந்த மேம்பட்ட பார்வைன்றது எனக்கு கிடச்சிது. இங்கே வந்து குழாயடி சண்டை மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் பின்னணியில் வந்து ராஜதந்திரங்களை கையாளுறதுக்கு வித்தியாசம் வந்து நிச்சயமாக எனக்கு புறப்பட ஆரம்பிச்சது டெல்லியில். ஸோ இன்றைக்கி என்னுடைய பார்வைகள் நிறைய வித்தியாசப்பட்டிருக்கு இங்கே இருந்ததை விட. அதனால் சொல்கிறேன், திமுக அணி தோற்கிறது, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. திமுக அணி ஒருவேளை ஜெயிக்கும் பட்சத்தில் திமுக ஆட்சி இருக்காது. திமுக ஜெயித்தாலும் திமுக அணி திமுக வார்த்தைகளை வந்து நீங்கள் கவனமாக கவனிக்கணும். திமுக அணி வெற்றி பெற்றாலும் திமுக ஆட்சி இருக்காது. பெரிய ட்விஸ்டாக இருக்கே சார். இப்போ தொங்கு சட்டசபை வரும்னு சொல்கிறீங்களா? அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் என்ன நடக்கும்ன்றது அந்த பூகம்பங்களை பொறுத்து சூழ்நிலைகள் மாறும். இன்னைய தேதிக்கு என்னுடைய அனுமானம் 140லேருந்து 150 சீட்டுகள் வர இன்னைய தேதிக்கு என்டிஏ வெற்றி பெறுகிறதுன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவேளை இந்த பூகம்பம்லாம் வரும் சூழ்நிலையில் அது 170, 180, 190 வரை கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் இதெல்லாம் அனுமானங்கள். இன்னைய தேதிக்கு ப்ராக்டிக்கலி 140 to 150 ஃபார் தி அலையன்ஸ். இதை எப்படி ஜெயிப்பாங்கன்ற கேள்வி எனக்கு. யார்? இப்போ நீங்கள் திமுக கூட்டணியை நம்ம பார்க்குறோம், ஒரு 25 கட்சி கூட்டணி இருக்குது. அண்ணா திமுகவோடும் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒரு அவுட் சைடராக பார்க்கும்போது இந்த கூட்டணி தானே பெருசாக இருக்குது, இங்கே பெரிய கட்சிகள் இருக்காங்களே, இவங்க தானே ஜெயிப்பாங்கன்னு ஒரு நேச்சுரலாக நம்ம சோஷியல் சயின்ஸுக்கு போயிடுவோம். ஓகேவா? 2 இணைபிரியான் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நீங்கள் பலவானாக பார்ப்பீங்களா, பலவீனமாக பார்ப்பீங்களா? பலமானவர்கள் தான். ஒரு கிளாஸ் ரூமில் 40 மாணவர்களில் 2 மாணவர்கள் அத்தியந்த நண்பர்களாக இருக்கிறாங்க. மற்றவங்களாம் பிரிஞ்சு இருக்காங்க, திடீர்னு கூடி பேசுகிறாங்க. அவங்க இந்த 2 பேரும் பலமாக பார்ப்பாங்களா தங்களை விட, இல்லை பலவீனமாக பார்ப்பாங்களா? இந்த சமுதாயம் தான் கிளாஸ். இந்த சமுதாயம் ஒற்றுமையாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. கடைசி நிமிஷம் வரை தண்டை போட்டுக்கிட்டு வெறும் ஓட்டுக்காக ஒரு கும்பல் ஒன்று கூடினால் அவர்களை சமூகம் மதிக்கப் போவதில்லை. என்டிஏவை சொல்கிறீங்களா? பிஜேபியுடைய கூட்டணி வந்து அந்த மாதிரி இல்லை. அப்படிதானே சார் இருக்கு. ரொம்ப தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் வெவ்வேறு பாதைக்கு போயிடுறாங்க, கடைசியில் பேசி ஒன்றா சேர்க்குறாங்க. இல்லை, இந்த கூட்டணி 2017 ஒன்றா இருக்கு. இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணுன்னா, கடைசி வரை சண்டை போட்டு கொண்டிருந்த காங்கிரஸ், கடைசி வரை சண்டை போட்டு கொண்டிருந்த விசிகா, கடைசி வரை சண்டை போட்டு இங்கும் அங்குமாக பேசி 10 சீட்டுகளை பெற்ற தேமுதிக, கடைசி வரை சண்டை போட்ட சிபிஐ, சிபிஎம், அப்படி பார்க்கணும். மதிமுக சீட்டே கிடைக்காமல் அரைகுறை மனதுடன் பயணிக்கும் மக்கள் நீதி மையம், இப்படி பார்க்கணும். இது எல்லாமே மக்கள் மனசில் போய் பதியுது. அந்த மாதிரி ஒரு பதிவை நீங்கள் என்டிஏல காட்டுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி பதிவு எதுவும் என்டிஏல இல்லை. அதிமுக, பிஜேபி, பிஎம்கே 3 பிளாக். அதுக்கப்புறம் சிறு கட்சிகள், சில கட்சிகள் வந்து அதிமுக
சின்ன சிம்பலில் போட்டியிடும். சில கட்சிகள் பாஜக சிம்பலில் போட்டியிடும். ஒருத்தர் 2 பேர் அவங்களுடைய சொந்த இதில் போட்டால் பெரிய விஷயம், முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக 3 சிம்பலில் முடிச்சிட்டோம். அங்கே வந்து சிம்பல் ஃபோர்ஸ் செய்யப்படுகிறது. நீ வந்து உனக்கு 4 கொடுப்போம், 3 நீ இதில் நின்றுக்கலாம், இதுகள் நின்றுக்கணும், 4வது வந்து உன் சிம்பலில் நின்றுக்கலாம். 8 சீட்டு கொடுப்போம், 5 பேர் வந்து நான் சொல்கிற ஆட்கள் தான் நீ போடணும். என்ன டிக்டேட் இது? யாருக்கு நீ டிக்டேட் பண்ணுற? உனக்கு வந்து அவங்க 1/2% கட்சியாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள். ஆனால் 8-10% உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. உங்களுடைய கூட்டணி இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களை பார்த்து உனக்கு வரும் வாக்குகளின் எண்ணிக்கை 8-10%. காங்கிரஸ் அது மாதிரி தான். 3-3.5% தான் இன்றைய தேதிக்கு இருக்கும் காங்கிரஸுக்கு. ஆனால் அவர்களால் வந்து சேரக்கூடிய எண்ணிக்கை என்பது பெரும் எண்ணிக்கை. தனிப்பட்ட முறையில் திமுகவுடைய பர்சன்டேஜ்ன்றது 15% தான் இருக்கும். மிச்சம்லாம் ஓவர் ஆன் டாப் ஆஃப் தட் பில்டப் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று, குறிப்பாக மைனாரிட்டிகள். மைனாரிட்டியுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் 20%. அந்த 20% என் பிளாக்காக அந்த பக்கம் போய் நிற்குது. ஏன் போய் நிற்குது அப்படின்னு பார்த்தா, நீ காங்கிரஸ், இத்தாலி சோனியாவுடைய காங்கிரஸ் அப்படி தான் பார்க்கும். கன்வெர்டட் கிறிஸ்டியனானே திருமாவளவன், இவங்க பின்னாடி தான் நாங்கள் நிற்போம். எங்களை பாதுகாக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய, முஸ்லீம்களாக எங்களை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய காங்கிரஸ், திருமாவளவன், திமுக கம்பைன் பின்னாடி நாங்கள் நிற்பணும் முஸ்லீம் சமுதாயம். இப்படி 2 சமுதாயங்கள் யோசிக்கும் போது அது என் பிளாக் ஏன் வருது அப்படின்னா, இவங்க 2 பேரும் கூட இருக்கிறதால வருது. அவங்க எடுபிடிகளாக இருக்கலாம், ஆனால் அந்த எடுபிடிகளை பார்த்துத்தான் வருகிறது என்பது தான் யதார்த்தம். கலா யதார்த்தம் அதுதான். அவங்கள வந்து நீங்கள் அவமானம் செய்யும்போது என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, இந்த எடுபிடிகளை பார்த்து வரக்கூடிய எண்ணிக்கை என்பது யோசிக்க துவங்கிவிடும். இப்போ அது வந்து தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி போகுது. சரி சார், இப்போ என்டிஏ சைடு வருவோம். ராமதாஸ் இல்லாத பாமக, சசிகலாவை பகைத்து கொண்ட டிடிவி தினகரன், அதிமுகவிலிருந்தும் ஓபிஎஸ் திமுக பக்கம் வந்திருக்காரு. இன்றைக்கி மற்ற கட்சிகள் இவங்க தான் அங்கே ரொம்ப ப்ராமினெண்ட்டான பிளேயர்ஸு. அண்ணாமலை ஒரு அதிருப்தியில் இருக்க மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அண்ணாமலை ஏதோ இருக்குப்பா, அவர் கட்சியை வந்து வளர்த்தாரு, ஆனால் அவரை ஓரம் கட்டுறாங்க, இல்லை அவரை வந்து ஹியூமிலியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இவர்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே மைனர் பார்ட்னர்ஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும்? ஒன் பை ஒன் வருவோம். டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ண போகிறார்? இப்போ கட்சி வந்து யார்கிட்ட இருக்குது? கட்சியுடைய சிம்பல் யார்கிட்ட இருக்குது? அவ்வளோதான், சிம்பிள். 2வது டிடிவி தினகரன் தனியாக நின்று 5% மேல் வாக்கு பெற்றவர் 2019 தேர்தலில். அதுக்கு அடுத்த தேர்தலில் கிட்டத்தட்ட 3% வாக்குகளை பெற்றவர் 2021 தேர்தலில். கரெக்டாக தப்பாக சொல்கிறேன்னா? ஸோ அவர் பின்னாடி ப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு பர்சன்டேஜ் இருந்தது. இந்த முறை சசிகலா ஒரு ஐகான் இல்லையா அந்த சமூகத்தில், அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு. சசிகலா ஐகானா டிடிவி ஐகானான்றது தான் கேள்வி. கட்சியை வைத்து கொண்டிருக்கும் டிடிவி தினகரன், கட்சி இல்லாத சசிகலா. அப்படி பாருங்க, சசிகலா கட்சி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது இல்லையா? அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். கஷ்டப்பட்டு சொல்லிட்டீங்க. கஷ்டப்பட்டு தானே சொன்னீங்க. இப்போ வந்த கட்சி தானே சார். மெமரி ரீகால் பண்ண வேண்டியிருக்குல்ல உங்களுக்கு. அமமுகன்றதுக்கு யாருக்குமே கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல. டிடிவி தினகரன் குக்கர்ன்றதுக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல. அந்த அம்மா சிம்பிள் என்ன சொல்லுங்கள்? தென்னந்தோப்பு. ஓகே, ஐ மீன் இது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பட் சசிகலாலாம் பொலிட்டிக்கலி இரலவெண்ட் என்ன, அதனால் அதை விட்டுடுங்க. அதுக்கடுத்து என்ன, ஓபிஎஸ் கட்சி வச்சுருக்காரா? ஒரு பெரிய கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு. அந்த பெரிய கட்சியில் நீங்கள் சேர்ந்த பிறகு உங்கள் கூட நிற்கிறவங்க உங்கள் கூட இருப்பாங்களா? அதாவது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் அந்த பொண்ணு பின்னாடி போயிடுவாங்களா? அந்த கதை தான் ஓபிஎஸ் கதை. அதுக்கடுத்து கடைசியாக நீங்கள் சொன்னது அண்ணாமலை என்பது ஒரு தனி நபர் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நான் இதை பல காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். தலைவர் என்ற பதவி தரப்பட்ட ஒரு தனிநபர் அண்ணாமலை. பிஜேபியை பொறுத்தவரையில் சித்தாந்தம், கொள்கை, லட்சியம், கோட்பாடு, இதுக்கு தான் மரியாதை. ஆனால் இதுவரையும் இருந்த தலைவர்களை ஒப்பிடும்போது அண்ணாமலைக்குன்னு ஒரு மாஸ் இருக்குன்றதை மறுக்க முடியுமா? இளைஞர், ஐபிஎஸ்ஸு, அதனால் வந்து அவர் கொள்கையை பேசும்போது அவர் பின்னாடி வந்து ஒரு ஹீரோயிக் வர்ஷிப் மாதிரி போகக்கூடிய ஒரு செக்மெண்ட் இருக்குது தான். ஏதாவது இந்த லீடர்ஷிப்ன்றதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் கால்ட் செக்மெண்டேஷன்.
உதாரணத்துக்கு என் பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்கும், அது வெளியே தெரியாது. இந்துத்துவா பேசக்கூடிய கும்பல்லாம் வந்து கல்யாண்ஜி தான் பிரமாதமான ஃபைட்டர் அகெயின்ஸ்ட் தி ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸு அப்படின்னு நினைப்பான். அவன் என் பின்னாடி தான் நிற்பான், அண்ணாமலை பின்னாடி நிற்க மாட்டான். அண்ணாமலைக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும், அது ஏன் பின்னாடி நிற்காது. பொன்னார் பின்னாடி ஒரு செக்மெண்ட் இருக்கும், அது எங்கள் 2 பேர் பின்னாடி நிற்காது. வானதி அவர்களுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கும், அது எங்கள் 3 பேர் பின்னாடி நிற்காது. ஆனால் இவர்கள் அனைவருமே கொள்கைக்காக ஏதோ ஒரு ரூபத்திலே பயணிப்பவர்கள். இவர்களுடைய சம் டோட்டல் தான் கட்சியுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தம். சரி, இந்த நபர் இருக்கிறார் இல்லை என்பதற்காக இந்த கொள்கையை விட்டு கொடுத்துருவேன், சித்தாந்தத்தை விட்டு கொடுத்துருவேன், யாரும் போக மாட்டான். சரி, அதை மீறி வந்து இல்லை, இதனால் ஒரு பாதிப்பே இருக்காதா? நான் வந்து ஒட்டுமொத்த கட்சியும் அப்படி ஆயிரும்னு சொல்லலை. பட் நான் சொன்ன இந்த நபர்கள் எல்லாருமே அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு முக்கியமானவர்கள் தான். இப்போ ராமதாஸ் தான் பாமக உருவாக்குறாரு. அவருடைய மகன் இன்னைக்கு கட்சியை வழி நடத்தலாம். பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்றது தான் கேள்வி. இப்போ மைனஸ் எங்கேருந்தெல்லாம் வருது, ப்ளஸ் எங்கேருந்தெல்லாம் வருதுன்னு பார்ப்போமே. இப்போ ப்ளஸ்ன்னு வரும்போது டிடிவி உள்ளே வந்திருக்கிறார், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஓகே, தாவேகா தனியாக நிற்பதன் காரணமாக மைனாரிட்டி வாக்குகள் எல்லாம் அந்த பக்கம் போகின்றன. மைனாரிட்டி வாக்குகள், குறிப்பாக கிறிஸ்தவ வாக்குகள் பெரும்பாலும் தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் கூடி வருகின்றன என்பதால் அது ஒரு மைனஸ். எதிர்த்தரப்புக்கு மைனஸ். ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்குது. இது ப்ளஸ்ன்னு வச்சுப்போம், பிஜேபிக்கு ப்ளஸ்ன்னு வச்சுப்போம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது மக்கள் எல்லா விஷயத்துலையும் கஷ்டப்படுறான். குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது சமூகத்தில், போதை புழக்கம் அதிகமாகிவிட்டது சமூகத்தில், காவல்துறை அத்துமீறல் அதிகமாகிவிட்டது சமூகத்தில், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகிவிட்டது சமூகத்தில், ஊழல் பெருத்து விட்டது சமூகத்தில், ஆளும் கட்சியுடைய அடாவடித்தனம் பெருகிவிட்டது சமூகத்தில். இதை கட்டுப்படுத்த காவல்துறை தவறுகிறது சமூகத்தில். ரோடு கான்ட்ராக்டில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை அப்படின்னு மக்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். காவல்துறை அத்துமீறல்களில் வந்து போய் 37 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில். இதையெல்லாம் தான் சமூகம் பார்க்கும். அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ரிலேட் பண்ணுற மாதிரி. இப்போ 37 பேர் செத்துருக்காங்க அப்படின்னா அந்த 37 பேர் இருக்கிற பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதிகளில் அது விசேஷமாக பார்க்கப்படும். இப்போது தலியில் உட்கார்ந்துருக்கவன், தலி இருக்கிறதுலே ரிமோட்டஸ்ட் பாயிண்ட்டு இந்த நார்த் வெஸ்டர்ன் டைரெக்ஷனில், அவனுக்கு வந்து பட்டுக்கோட்டையில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டான் அவன். தலியில் அது போன்ற ஒரு காவல்துறை அத்துமீறல்னால் ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அது பெரும் பிரச்சனையாக பேசப்படும். அங்கே வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் 5-6 பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 5-6 பெரிய பிரச்சனைகளும் அரசாங்கத்திற்கும் ஆளுவருக்கும் எதிராக இருக்கும், இயல்பாகவே இருக்கும். அப்போது இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும். இவனை எனக்கு பிடிக்கலப்பா, இவனுக்கு அடுத்து எவன் வந்து மாற்றா வருவான், அவனுக்கு நான் ஓட்டு போடுவேன் தான் சமுதாயம் பொதுப்படையாக யோசிக்கும். நான் முதலே சொன்ன ஒரு 40% மக்கள் அப்படித்தான் யோசிக்கிறார்கள். அன்னைக்கு ஓட்டு போடுற அந்த மொமெண்ட்டு தான் போய் முடிவு பண்ணுவான். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, திமுகவுக்கு திரும்ப ஓட்டு போடுறதா வேண்டாமா, திமுகவுக்கு திரும்ப ஓட்டு போட்டால் இந்த நன்மை இருக்குது ஆனால் இத்தனை தீமை இருக்குது, இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை ஆனால் இதெல்லாம் இருக்க, இந்த நிலைமையில் தொடர்ந்து கொண்டே இருக்குமே, அந்த கருமங்கள்லாம் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோமா, வேண்டாம் ஓட்டு போடு, மாற்றி போடு. இப்படி தான் சமூக உளவியல்ன்றது ஒரு பெரும் தத்துவம். அந்த தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து அரசியலை அலசி ஆராயவே முடியாது. பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்டு இல்லாமல் அரசியலை பார்க்கவே முடியாது. பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் டிஎம்கே இஸ் ஃபெயிலிங் ஹியூஜ்லி டுடே. அப்போது அது யாருக்கு ஆதரவாக அது வரும் என்றால் என்டிஏக்கு ஆதரவாகத்தான் வரும். ஸோ 3 ஃப்ரண்ட்டில் என்டிஏக்கு ஆதரவான சூழ்நிலை உருவாயிருக்கு. டிடி உள்ளே வந்திருக்காரு, அன்புமணி, தாவேகா. அன்புமணி பை டிஃபால்ட் ஏற்கனவே இருக்கிற ஒரு தாவேகா வந்து ஓட்டை பிரிக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி முழுக்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எண்ணிக்கை என்பது நான் சொல்லக்கூடிய இந்த 140 to 150 என்ற எண்ணிக்கை வரப்போகின்ற 15-20 நாட்களில் பெரும் மாற்றத்தை நோக்கி நகர துவங்கிவிடும். அப்போது வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு திமுக தள்ளப்படும். திமுக ஏற்கனவே வந்து தேர் பேட்லிங். ஆடியோ லீக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. மாரிதாஸ் அவர்கள் வெளியே விட்டார். அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஸ்டாலினை முட்டாள் மடையன் என்று ஆராசா கூறுவதாக அது கூறுகிறது. அப்போது இது என்னென்னா உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும் குழப்பங்களுடைய அடையாளமாக
இந்த குழப்பவாதிகளுக்கான அவனுடைய வாக்குகள் மக்கள் யோசிப்பான். 1%, 2%, 3%ன்றது வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நாம் 2016 தேர்தலிலே பார்த்தோம். 2016 தேர்தலிலே ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றது 1.1% ஓட். 137 சீட் வின் பண்ணாங்கன்னு ஞாபகம் எனக்கு. திமுக 90க்கும் கீழே போயிடுச்சு. அப்போ 89. 90க்கு கீழே என்ன 89. அப்போது அந்த 1.1% ஓட்டு இஸ் ஈக்குவல் டு 47 சீட்ஸ், 48 சீட்ஸ். 1.1% தான் வித்தியாசம். ஆனால் டிஃப்ரென்ஸு 48 சீட். ஸோ அப்போது இவங்க ஒவ்வொரு பர்சன்டேஜும் மாறும்போது, இதனால் எத்தனை பர்சன்டேஜ் மாறப்போகுது? இந்த ஆடியோ லீக்கினாலையும், இந்த ஆடியோ லீக்கை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளாலும் பிரச்சனைகள் வரும். அடுத்து இல்லைன்னுவான், அதுன்னுவான், வந்து நோட்டீஸ் அனுப்புறேன்னுவான், வந்து எனக்கு கேஸ் போடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு மாரிதாஸ் நேற்று ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏன்னா அவர்களால் வழக்கு தொடர முடியாவிட்டால் அதற்கு அவர்கள் சமூகத்திற்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்ககிட்ட ஆன்மை இருக்கான்னு கேட்பான் சமுதாயத்தில். இப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? இதெல்லாம் தூண்டி விடுறதுக்கு தானே இருக்கோம். கேள்வி கேட்போம்ல, ஏன்டா உனக்கு ஆன்மை இருக்கா, கேஸ் போடுறான்னு. பொய்ன்னு சொல்கிறல்ல, கேஸை போடு, தில்லு இருந்தா இப்பயே போடுன்னு. அடுத்த 2 நாளில் ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள் இதெல்லாம். அப்போ வந்து பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து ஆராசா இந்த மாதிரி பேசவில்லை என்று சொல்வதற்கான திராணி உங்களுக்கு இருக்கான்னு ஸ்டாலினை கேட்க மாட்டோமா? நீ தான் பணம் வாங்கணுன்னு கேட்க மாட்டோமா? இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏற்கனவே நீ சிபிஐ வழக்கை வந்து இது மாதிரி இதாகிடுச்சு, அதை வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் வழக்கு தொடர மாட்டேன்னா? ஏற்கனவே 3-4 வழக்கு போட்டு வச்சுருக்கேன், 5 வழக்கு போட்டு வச்சுருக்கேன். இதையும் ஓப்பன் பண்ணுவேன்ல. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இன்னும் இருக்குல்ல, அதை தாண்டி எப்படி ஜெயிக்க முடியும்? எங்கே இருக்குது சொல்லுங்கள்? போன எலெக்ஷன்லேயே நிரூபணம் ஆச்சுல்ல, அது 24 படி நம்ம அது ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டுன்னு யார் சொன்னா? அந்த எது ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு? ஆன்டி வாஷ் அவுட் ஆச்சே சார். ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டுன்றதை டிஃபைன் பண்ணுங்க முதல்ல. தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். என்ன தேர்தல் முடிவு? 2019 இருக்கட்டும், 2 அணிகள் பிரிந்தன. ஓகே, ஒரு அணி வந்து அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. 2 அணி பிரியும் போது இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் மக்கள் வந்து அந்த பக்கம் போய் குத்துவான். நான் பியோர்லி பேசுகிறது சோஷியல் சைக்காலஜி. என்ன, இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கப்பா, அந்த 2 பேரும் சேர்ந்துருந்தா 40க்கு 40 வெற்றி பெற்றிருப்போம். என்னால் அடித்து சொல்ல முடியும். உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன் நான். மார்ச் 5 அல்லது 6 தேதிகளில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்படுகிறான் டெல்லியில் வைத்து. அடுத்த மாதம் எலெக்ஷனு. தூத்து மேமன்னு சொல்லுவாங்க வடக்கில், உங்களை நான் திட்டுறது என்ன நீங்கள் திட்டுறதுன்னு. இப்படி பிஜேபியும் அதிமுகவும் ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து போதை பொருள் கடத்தல் வியாபாரம், சமூகத்திலே போதை பழகுவதற்கு, போதை பொருள் நடமாடுறதுக்கு முக்கியமான காரணம் திமுக மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா 40க்கு 40 வின் பண்ணியிருப்பாங்க. நான் பாண்டிச்சேரி சேர்த்து சொல்கிறேன். அன்றைக்கி இந்த தூத்து மேமே விளையாட்டு தப்பாக ஆடினதுக்கு அதன் காரணமாக 40ல் 40லும் தோற்றோம். அதுக்கு மேலே என்ன இருக்குது? எங்கே ஆன்டி பிஜேபி? இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது எல்லாத்துலேயும் ஒரு செக்மெண்ட் இருக்குங்க. ஆன்டி டிஎம்கே இருக்குது, ஆன்டி ஏடிஎம்கே இருக்குது, அந்த மாதிரி ஆன்டி பிஜேபி இருக்குது. அதனால தானே திமுக இவ்வளோ தூரம் பிஜேபி விடாமல். பிஜேபியும் இருக்கும், ஆன்டி டிஎம்கேவும் இருக்கும், ஆன்டி பிஎம்கே இருக்கா இல்லையா, ஆன்டி விசிகே இருக்கா இல்லையா, ஆன்டி முஸ்லீம்ஸ் இருக்கா இல்லையா? இல்லை, எது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றதுன்னு கேள்வி. எல்லாருக்குமே அந்த எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும். பட் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால தான் 2014 ஜெயலலிதா வின் பண்ணதுலேருந்து 2019, 2021 ஒரு இடத்துல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னுடைய இந்த வாதத்தின் போது நடுவில் ஒரு இடத்துல நான் சொன்னேன், திமுகவுக்கு 15%க்கு மேலே வாக்குகள் இல்லைன்னு. நீங்கள் எனக்கு அப்ஜெக்ட் பண்ணல. ஓகே, அப்போது 85% திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிறீங்க, அது எங்கேயாவது நிறுவனமாக இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம் சார். 85% திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? கேள்வி அவ்வளோதான். சரி, திமுக வந்து 23% எடுத்திருக்கா இல்லையா வாக்குகள்? அவ்வளோதானே எடுத்திருக்கு. அப்போ திமுகவுக்கு அவ்வளோதான் வாக்குகள் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்களுடைய ப்ரூவன் ஓட் ஷேரை பற்றி நான் பேசுகிறேன். அப்போது 83 மைனஸ்னா 77% வந்து அவர்களுக்கு எதிரானதுன்னு எடுத்துக்கலாமா? அது அப்படி இல்லை. சமுதாயம் விதவிதமாக யோசிக்கும். சமுதாயம் யோசிக்கிற விதத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் யங்ஸ்டர்ன்றதுனால உங்கள் பாஷையில் நான் புரிய வைக்கிறேன். இட்ஸ் அ லேயர் ஆஃப் லவ்னு சொல்லலாம். ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கிறாள், அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறான். பொண்ணு பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கால,
அழகாக இருக்காருன்றது வேறு, லட்சணமாக இருக்காருன்றது வேறு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் லேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? பேசுகிற மொழி நல்லா இருக்க, ரெண்டாவது லேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பழகும் விதம் நல்லா இருக்க, மூணாவது லேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்ககிட்ட இருக்கிற பண்பு நலன்கள் நல்லா இருக்க, குணாதிசயங்கள் நல்லா இருக்க, நாலாவது லேயர். நிறைய படிச்சிருக்காரு, அஞ்சாவது லேயர். நிறைய சம்பாதிக்கிறாள், ஆறாவது லேயர். இதில் 2 லேயர் 3 லேயர் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த லேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது லேயர் ஆஃப் லவ்வாக மாறிடும். லவ், ஹேட்ரட் ரெண்டுமே இப்படி தான். சமுதாயத்தில் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, சமுதாயத்தில் ஹேட்ரட் எப்படி டெவலப் பண்ணுறது, இவ்வளோதான் சேலஞ்ச் உங்கள் முன்னாடி இருக்கிறது. 2 ஐட்டம் தான் பாலிடிக்ஸில். இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் லவ் ஜெனரேஷன் ஆர் ஹேட் ஜென்ரேஷன், அவ்வளோதான். எல்லார் மேலேயும் லவ் இருக்குது, எல்லார் மேலேயும் ஹேட் இருக்குது, அவங்களுடைய வியூ பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தமிழகம் ஒரு காலத்திலே அறியப்பட்டது எப்படி என்றால், இது நாத்திகர்களின் பூமின்னு அறியப்பட்டது ஒரு காலத்தில். அத்தனை பேர் நாத்திகம் பேசிட்டு தான், அது பெரிய ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு 60களில் 70களில் 80களில் கூட. எங்கள் அப்பாலாம் பெரும் நாத்திகர். சாகும்போது நமச்சிவாயின்னுட்டு செத்தார். திமுகவை உருவாக்க பாடுபட்டவர்களில் என்னோடய ஃபாதர்லாம் இருக்கார், பெரிய முக்கியமான ஆட்கள். வெளியே நான் சொல்கிறது இல்லை, என்ன வெளியே நான் சொன்னதே இல்லை எங்கள் அப்பாவை பற்றி. எங்கள் அப்பாலாம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அங்கே பேசப்படும் பெரிய நபர்களோடெல்லாம் மிக 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 நெருக்கமான உறவு அவர் வைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியும். என் வீட்டுக்கு பல பெரிய தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள், அன்பில் தர்மலிங்கம் உட்பட எந்த காலத்து ஆட்கள். நீ அன்பு செழின்னு ஒரு எம்பி இருந்தார், நான் மாமான்னு கூப்பிட்ற உறவுக்காரர் அவர். ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை இருந்துகிட்ருக்கு. என் வீட்டுக்கு வந்து போகிறவங்கள பற்றி நான் பேசுகிறேன். வீட்டுக்கு வந்து போகிறவங்க வீடு வந்து எக்மோரில் ஒரு சின்ன ஒரு ஒரு ரொம்ப சின்ன வீடு, நெக்லிஜிபிள் சைஸ். ஆனால் அப்பா மேலே இருந்த மரியாதை அதில் வந்து போனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு எதிராக நான் கிளம்பி தர்க்க ரீதியாக அவருக்கு எதிராக நான் சின்ன வயசுலேருந்து 17 வயசில் எங்கள் அப்பாவோட சண்டை போட்டுட்டு நான் வெளியே வந்து ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்தேன் 83ல். நாத்திகத்திற்கும் தேசியத்திற்கும் இடையிலான போர் அது. இன்றைக்கி நாத்திகவாதம் பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கா, அதான் கேள்வி. அந்த வாதம் தோற்றுவிட்டது. அந்த வாதத்தின் ஆதரவாளர் தோற்றதால் தான் வாதம் தோற்றுவிட்டது. இன்றைக்கி 1.25 கோடி பேர் வந்து போய் அத்திவரதரை பார்த்தான். ஆத்திகவாதம் வெற்றி பெற்று வென்றது. ஆனாலும் அங்கே பிஜேபி ஜெயிக்க முடியல. ஈவே ராமசாமியுடைய நினைவிடத்திலே டெய்லி ஒரு 100 விசிட்டர்ஸ் வர்றாங்க. ஓகே, அந்த விசிட்டர்ஸ் யாருன்னா காக்காய்ங்க தான், மனிதர்கள் கிடையாது. போய் பாருங்கள், அந்த சிலை மேலே ஃபுல்லாக எச்சமாக இருக்கும். இல்லை சார், இங்கே தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தின் மீதான ஈடுபாடு மக்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாமே பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தானே ஆளுங்கட்சியாக இருந்திருக்கணும். இல்லை, நான் என்ன சொன்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கல. இந்த லேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேயர் ஆஃப் ஹேட்ரட் என்ற விதத்தில் அவர்களுடைய சித்தாந்தம் என்பது தோற்றுக்கொண்டே இருக்கிறது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர் சித்தாந்தம், இது வந்து ஒரு தராசு மாதிரி. தொடக்க புள்ளின்னு சொல்கிறீங்களா? தொடக்க புள்ளி கூட கிடையாது, இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது தோற்று போய் கொண்டு இருக்கிறது, புறையோடி போய் இருக்கிறது. அது என்ன சொல்கிறது, இந்த புராண அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த செல்லரிச்சு போயிருக்கிறது. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டீங்க, அதை ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்ருக்குன்னு. இன்றைக்கி ஏன் வந்து நம்ம சனாதானத்தை ஒழிப்போம் டெங்குன்னு சொன்னவர் ஏன் வந்து கோயிலுக்கு போகிறாரு, ஏதோ ஒரு கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னுடைய பரப்புரையை துவங்குகிறார் உதயநிதி. மக்களுடைய நம்பிக்கையை மதிக்கிறார். ஏன் மதிக்கணும்? நீ உன்னுடைய கொள்கையை சொல்லி தான் நீ ஓட்டு கேட்கணும். உன் கொள்கைக்கு மாறி நீ ஓட்டு கேட்டனா திருட்டு பையன்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் உதயநிதியை திருடுன்றீங்களா, திருட்டு பையன்றீங்களா? அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான் இன்டைரக்டாக. நான் சொல்கிறேங்க, நான் இந்துத்துவவாதி, அப்பழுக்கற்ற இந்துத்துவவாதி. நான் வந்து குல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்க மாட்டேன். தட் இஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல்ஸ், மை பாலிசி. எந்த காலத்துலையும் பண்ண மாட்டேன். பிரதமர் சர்ச்சுக்கு போகிறாரு, அப்போ அது என்ன சொல்வீங்க? பிரதமர் என்பது வேறு, அந்த பொசிஷன் வேறு. அந்த பொசிஷனில் இருக்கவங்க வந்து நாட்டில் இருக்கக்கூடிய 145 கோடி மக்களுக்கும் அவர் தந்தை போன்றவர். அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நாளைக்கு நான் சிஎம் ஆனேன்னா போயிட்டு நான் சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம்,
உனக்கு மரியாதை கொடுக்குறேன், சப்ஜெக்ட் டு தி கண்டிஷன், நீ வந்து இந்து தர்மத்திற்கு எதிராக எந்த செயலையும் செய்யக்கூடாதுன்ற கண்டிஷனோட போவோம். அதான் அவருடைய கண்டிஷனும் கூட. அதனால் அது வந்து கம்பேரிசன் கிடையாது. ஒரு பிரதமரால் வந்து எல்லாரையும் வெறுப்புடன் பார்க்கக்கூடாது. என்ன, என்னால் வந்து ஒரு வெறுப்பு என்ற எண்ணத்துடன் வந்து ஒரு தவறுகளை சுட்டி காட்ட முடியும். நான் உனது செயலை வெறுக்கிறேன் என்று கூற முடியும். அவர் வந்து தட்டி கொடுத்து தான் சொல்லணும். அது அவருடைய தலையெழுத்து. பிரதமருக்கு கூட தலையெழுத்து இருக்குது. கல்யாணராமன் சொல்லலாம் தைரியமா, நீங்கள் படத்தெல்லாம் தப்பியா, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு கொள்கைக்காக மட்டுமே வாழ்கிறேன். நாளைக்கு வந்து அந்த பொசிஷனில் போய் உட்காந்துட்டு விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கூறினால் நீதியை மட்டுமே கூற முடியும், மாற்றி எழுத முடியாது நீதியை. அந்த பொசிஷனில் இருக்கும்போது வேறு, இது பொசிஷனில் வேறு. ஸோ சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து லேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் பிஜேபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. லேயர் ஆஃப் டிஸ்லைக் டுவர்ட்ஸ் திராவிட சித்தாந்தம், அது சித்தாந்தம்னே ஒன்று இல்லை, இருக்கிறதாக காட்டப்பட்ட அந்த ஒன்றின் மீது போயிட்டுருக்கு. இன்றைக்கி யார் வந்து திமுகவுடைய அந்த அந்த கிளச்சஸில் இருக்காங்கன்னு, அது வந்து ஒரு பெனிஃபிஷியரி கிளப்பு, அவ்வளோதான். அந்த காலத்திலிருந்து இன்று வரை வேலை கிடைத்ததால், கான்ட்ராக்ட் கிடைத்ததால், வேறு ஏதேதோ சலுகைகள் கிடைத்ததால், அந்த சித்தாந்தத்துடன் என்று அவர்கள் கூறும் விஷயத்துடன் ஒட்டி கொண்டும் இருக்கும் காரணத்தால் லாபம் கிடைக்க பெற்றவர்கள் மட்டும் தான் அங்கே அமர்ந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த லேயர் எடுத்து பாருங்கள், பிரித்து போட்டு பார்த்தீங்கன்னா பலனடைந்தவர்களுடைய கும்பல் அது. வேறு மாதிரி கேட்குறேன், ஆர் ராசா இருக்கார் இல்லையா, ஆர் ராசா ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அந்த ஆளுக்கு மூளை இல்லைன்றார். நான் சொல்லலை, நானும் சொல்லுவேன், ஆடியோவே என்னோடது இல்லைன்றாரு. ஆடியோவே என்னோடது இல்லைங்கிறாங்க. சொல்கிறது வந்து அந்த அந்த ஆடியோவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஆளுக்கு மூளை இருக்கா, அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா, 4 விஷயம் போய் டெல்லியில் உட்காந்து பேச தெரியுமா, ஏதாவது இருக்கா அந்த ஆளுக்கு? இதுதான் அதில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. ஓகே, புத்தி இல்லாத ஒரு நபர், ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுவீங்களா? விஷயங்கள் இருக்கணும், விஷய ஞானம் இருக்கணும். ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவங்களுக்கு எப்படின்னா, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு மூளையே இல்லை என்றால் அந்த நபர் கூட ஏன் வந்து ஓட்டிகிட்டு இருக்கான்? அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களின் அடிப்படையில் தான் ஓட்டிகிட்டு இருக்கானே தவிர அந்த நபரின் மீதான மரியாதையில் அல்ல என்பது நிரூபணமான தருணம் தான் ஆர் ராஜாவுடைய அந்த ஆடியோ. இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா திமுக என்ற அந்த செட்டப்பை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது புரிஞ்சிடும். அது பெனிஃபிஷியரி கிளப்பு, அதுக்கு மேலே அதில் எதுவுமே கிடையாது. அதில் சித்தாந்தம் கிடையாது, கோட்பாடு கிடையாது, லட்சியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து அந்த பெனிஃபிட் எல்லாம் போயிடும் அப்படின்னா அந்த கிளப் வந்து உடஞ்சி போயிட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி அந்த கிளப்பில் இருக்கிற எத்தனை பேரும் 11 மந்திரிகள் யார்? அதிமுக இன்னொரு கட்சியிலேருந்து இங்கே வந்தவர்கள் தானே. ஏன் வந்தாங்க? பெனிஃபிட்ஸ், கொள்கை லட்சியமா? ஏவாவேலு யார்? KKSSR ராமச்சந்திரன் யார்? அனிதா ராதாகிருஷ்ணன் யார்? எல்லாருமே அங்கே பொன்முடி ஒரு ஆள், துரைமுருகன் ஒரு ஆள், KN நேரு, 3 பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியிலேயே நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கணும். மற்றவங்களாம் யார்? ரகுபதி, இப்படி வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இட்ஸ் அ பியோர் பெனிஃபிஷியரி கிளப். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. பியோர் பிஸ்னஸ் கிளப் மேலே வந்து பிஸ்னஸ்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இருக்காது. அப்போ லட்சியம் கொள்கைகள் தான் ஈடுபடும். லட்சியம் கொள்கைகள் ஈடுபடும் போது பாஜகவிற்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எலிவேஷன் கிடைச்சிடும். இது ஒரு தராசு. இத்தனை காலம் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இனிமேல் ஏமாற மாட்டாங்க. சிம்பிள், பீரியட், ஓவர். தேங்க்யூ சார். நன்றி.